அநேக நூற்றாண்டுகளாக கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது யார்? அவரை வெறுத்த, அவரை எதிர்த்த யூதர்களா, அல்லது அவரை சிலுவையிலே ஏற்றின ரோமர்களா, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு, கொலைக்கு பின்பாக வேறு ஏதாவது ஆழமான காரணங்கள் உண்டா என்பதைத்தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள்தான் கொலை செய்தார்கள் என்று சொல்லி யூதர்களுக்கு விரோதமாக ஒரு வெறுப்பு, கசப்பு ஜனங்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள், சகோதரிகள் அவர்கள் கிறிஸ்தவர்களிடம் கூறுகிற ஒரு விஷயம், இயேசுவை கொலை செய்ததே யூதர்கள்தான், பின்பு ஏன் நீங்கள் யூதர்களுக்காக ஆதரவு கொடுக்க வேண்டும் அல்லது ஜெபிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்கிற கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படி பல்வேறு கோணங்களிலே பல்வேறு பார்வைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய கொலையை குறித்து, மரணத்தை குறித்து இருக்கிற பொழுது சத்தியம் என்ன சொல்லுகிறது? இந்த மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய உண்மை என்ன? யாரெல்லாம் இந்த மரணத்திலே, இந்த கொலையிலே பங்குள்ளவர்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசுவை யூதர்கள் கொலை செய்தார்களா என்று கேட்டால் அதற்கு நேரடியான பதில் ஆம், கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ரோமர்கள் கொலை செய்தார்களா என்று கேட்டால் நேரடியான பதில் ஆம், கொலை செய்தார்கள். இவர்கள் இருவர் மட்டும்தான் கொலை செய்தார்களா என்று கேட்டால் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே முழு மனுக்குலத்துக்கும் பங்குள்ளது. அப்படி என்றால் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் பங்கு உண்டு. இந்த செய்தியை சொல்லுகிற எனக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே பங்கு உண்டு. இது எப்படி என்கிறதை வேதத்தின் அடிப்படையிலே, சத்திய வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். எனவே திறந்த மனதோடு இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள். இந்த மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய தெய்வீக திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக உரிமை கோரினவர்கள் அந்த ரோம அரசாங்கத்திடம் சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து கொலை செய்யும்படி அழுத்தம் கொடுத்தவர்கள் இந்த யூதர்கள்தான். எல்லா யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களா என்றால் கிடையாது. யூதர்கள் மூலமாகத்தான் கிறிஸ்தவமே உலகின் அநேக இடங்களுக்கு பரவினது. அவருடைய சீசர்கள் யூதர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூதன், 12 அப்போஸ்தலர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள்தான் இயேசு கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொண்டு அநேக இடங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர்கள். எனவே எல்லா யூதர்களும் இயேசுவை நிராகரிக்கவில்லை, வெறுக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட யூத கூட்டத்தார், அவர்களை வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று அழைப்பார்கள். இவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி வலியுறுத்துகிறார்கள். ஏன் இவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும்? யார் இந்த கூட்டத்தார்? இவர்கள் யூத மத தலைவர்கள். யூத மதத்தை, யூத மதத்தின் பாரம்பரியங்களை மிகவும் கடினமாக பின்பற்றக்கூடிய மதவாதிகள். இந்த மதவாதிகள் செய்யக்கூடிய மாய்மாலமான காரியங்களுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து குரல் கொடுக்கிறார். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. மதம் ஒரு மனிதனை இறைவனிடம் அழைத்து செல்லுவது கிடையாது. இறைவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து கொள்ள செய்ய ஒரு மதத்தினாலேயோ மதத்தின் கோட்பாடுகளினாலேயோ முடியாது. அது ஆன்மீகத்தினாலே தான் முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். மதவாதிகள் தேவனை அறியாதவர்கள், ஆனால் மத சடங்காச்சாரங்களிலே வைராக்கியம் உள்ளவர்கள். அதன் நிமித்தம் ஜனங்களை துன்புறுத்தக்கூடிய செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள் தான் இந்த மதவாதிகள். அதே போல இயேசுவின் நாட்களிலே இந்த மதவாதிகள் காணப்படுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய மத கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் தேவனுடைய இருதயத்தின் எண்ணம் என்ன,
தேவன் விரும்புகிறது என்ன என்பதை அறியாத பட்சத்தில் ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து ஜனங்கள் மீது சுமப்பதற்கு அரிய சுமைகளை, அதாவது தேவையில்லாத, தேவனாலே எதிர்பார்க்கப்படாத காரியங்களை ஜனங்கள் செய்யும்படி அவர்கள் மீது சுமைகளை வைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த மதத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களையும் மரியாதைகளையும் மற்ற காரியங்களையும் அனுபவித்துக் கொண்டு சுகமாக மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, அவர் செய்த அற்புதங்கள் இவர்களை நேரடியாக எதிர்க்கிறது. அநேக கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். எனவே தங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை போய்விடுமே, எல்லோரும் இயேசுவை பின்பற்றுகிறார்களே என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை விரோதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த யூத மதத்திலே இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறது மட்டுமல்லாமல், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை மிகவும் தெளிவுபடுத்துகிறார். அந்த காரியம் இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா என்பதையும் தான் தேவனுடைய குமாரன் என்பதையும் இவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. காரணம், மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவர் ஜனங்களை, அதாவது யூதர்களை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு யூதர்களுக்கு உண்டு. இப்பொழுதும் அந்த மேசியாவுக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த மேசியாவை எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர் ஒரு அரசியல் தலைவராக வருவார். சுற்றி இருக்கிற நம்முடைய எதிரி தேசங்களிடமிருந்து அவர்களோட யுத்தம் செய்து நம்மளை பாதுகாத்து நமக்காக ஒரு தனி ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்கிறது இவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்தார். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த வகையிலே அல்ல. இவர் ஒரு ஏழ்மையான முறையிலே, ஆவிக்குரிய நிலைமையிலே ஆன்மீக மேசியாவாக, பாவங்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய இரட்சகராக இந்த உலகத்திற்கு வருகிறார். எனவே இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் தெய்வ நிந்தனை செய்வதாக சொல்லி அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடுகிறார்கள். அது மட்டுமல்ல, ரோமர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினது, இயேசுவை விரோதித்தது, எதிர்த்தது, அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்தது எல்லாம் இந்த யூத கூட்டத்தார். ஆனால் இயேசுவை கொலை செய்யக்கூடிய அதிகாரம், சிலுவையிலே அறையக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. காரணம், அப்பொழுது ரோம சாம்ராஜ்யம் அதிகாரத்தில் இருக்கிறது. எனவே அப்பொழுது ரோம அந்த ஆட்சியிலே இருந்த, தலைமைத்துவத்திலே இருந்த பொந்தியு பிலாத்துவினிடத்திலே சென்று இவர்கள் அநேக அழுத்தங்களை கொடுத்து சிலுவையில் அறையும்படியாக கட்டளைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதன்படி ரோம சாம்ராஜ்யத்திலே அந்த கவர்னராக பொறுப்பில் இருந்த பொந்தியு பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான். அதன்படி ரோம சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்கள் இயேசுவை நிந்தித்து அவரை அவமானப்படுத்தி அவருடைய தலையிலே முள் கிரீடத்தை வைத்து அவரை சாட்டைகளாலே அடித்து அவரை நிர்வாணப்படுத்தி சிலுவை மரத்திலே அறைகிறார்கள். இந்த சிலுவை என்பது ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற கடுமையான ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம். இது ரோமர்களுடைய மரண முறைமையாக அல்லது தண்டனை முறைமைகளிலே ஒன்றாக காணப்பட்டது. அது ஒரு அவமான சின்னமாக காணப்பட்டதுதான் இந்த சிலுவை. இயேசுவை இந்த சிலுவையிலே அடித்து கொலை செய்யும்படி பொந்தியு பிலாத்து உத்தரவு பிறப்பிக்கிறான். அதன்படி இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அடித்து கொலை செய்யப்படுகிறார். இதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆன்மீக அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது யூதர்கள், ரோமர்கள் மட்டுமல்ல, முழு மனுக்குலமே இயேசு கிறிஸ்துவின் கொலையிலே பங்குள்ளவர்களாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கமே அவர் சிலுவையிலே மரிக்கும்படியாக. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவமே அந்த காரணமாகும். தேவன் மனிதனை படைத்தார். ஆனால் அந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய கட்டளைகளை மீறின பொழுது அவன் பாவத்திற்கு உட்படுகிறான். எனவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு விரிசல் வருகிறது. தேவனை விட்டு மனிதன் தூரம் போகிறான்.
தேவனுடைய முதன்மையான ஒரு குணம் என்னவென்று சொன்னால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே பாவம் செய்த ஒரு மனிதனாலே கிட்டி சேரவே முடியாது. காரணம், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், மனிதன் இருளிலே இருக்கிறான். வெளிச்சமும் இருளும் ஒருவனே வாசம் செய்ய முடியாது. எனவே மனிதன் தேவனை விட்டு தூரம் போனதும் அல்லாமல் தேவன் அல்லாதவைகளை, தான் பயப்படுகிற விஷயங்களை அவன் தனக்கான தேவர்களாக மாற்றிக்கொள்ளுகிறான். தான் மரியாதை கொடுக்கிற, அதிக மரியாதை செலுத்துகிற விஷயங்களை தனக்கான தேவர்களாக மாற்றிக்கொள்ளுகிறான். ஆனால் உண்மையான தேவனின் அருகில் அவனாலே வர முடியவில்லை. காரணம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பாரா சுத்த கண்ணர். இவனோ, அதாவது மனிதனோ பாவத்தில் இருக்கிறபடியினாலே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவம் மிகவும் கொடுமையானது. தேவன் கருணையுள்ளவர், அதே சமயத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. பாவத்தை கண்டும் காணாமும் போகிறவர் அல்ல தேவன். பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு எல்லா மனிதர்களும் யோக்கியர்கள். அதாவது தேவ நியாய தீர்ப்பின்படி எல்லா மனிதர்களும் கொலைக்கு அல்லது தண்டனைக்கு, மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள். ஆனால் தேவன் கருணையுள்ளவராய் இருக்கிறபடியாலே மனிதர்களை கொலை செய்ய, தண்டிக்க விரும்பவில்லை. அதற்கான பரிகாரம் என்ன? பாவமே செய்யாத ஒரு மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தத்தில் தான் பரிகாரம் உள்ளது. இரத்தத்தில் தான் பாவத்திற்கான நிவிருத்தி உள்ளது. எனவே தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவர் மனிதனை மரண தண்டனை கொடுத்து தண்டிக்க அவர் முற்படாமல் அவரே இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து வருகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் ஜனங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக தன்னுடைய ஜீவனையே, இரத்தத்தையே கொடுத்து அவர்களை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய உண்மையான நோக்கம். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகம் நேசிக்கிறபடியாலே உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக ஜீவனை கொடுக்கும்படிதான் இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் தேவனாய் இருந்தார், அதே சமயத்திலே மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார். அவர் தேவனாய் இருந்தபடியினாலே அவரை கொலை செய்ய யாராலும் முடியாது. காரணம், தேவனை கொலை செய்ய யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது. அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை விடுகிறதற்கும் அதை எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை வரலாற்று ரீதியிலே யூதர்கள், ரோமர்கள் கொலை செய்ததாக காணப்பட்டாலும் உண்மையான ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் தான் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவை மரத்தில் ஏற்றினது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக அந்த மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்றால் அந்த ரூட் காஸ் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் வந்ததினாலே மனிதனுக்குள்ள இருந்த சமாதானம் அவனை விட்டு போய்விட்டது. சமாதானம் இல்லாத இடத்திலே அங்கு எல்லா விதமான இருளின் கிரியைகள், பாவ பழக்க வழக்கங்களினாலே அவன் அடிமை கொள்ளப்படுகிறான். ஆனால் இயேசுவை நீங்கள் நம்புகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது உங்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். எனவே இயேசுவினுடைய அந்த மரணத்திலே எல்லாருக்கும் பங்குண்டு. அவர் அதிகமாய் நம்மை நேசிக்கிறபடியினாலே அந்த மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, மரித்து சிலுவையிலே அவருடைய ஜீவன் முடிந்து விடவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள், சாபங்களிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலையையும் புது வாழ்வையும் கொடுக்க காத்திருக்கிறார். இயேசுவை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.